சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுல எல்லாரும் இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. அப்பதான் ஈஸ்வரியோடைய போனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வரவும் ஈஸ்வரி என்ன சார் என்ன அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கல, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போஸ் சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல பேசவுமே ஈஸ்வரி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுது கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கு. இங்க சன்னாசி கேட்டுக்கிட்டு இருக்காரு, என்னடி என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னாசி கேட்கவும் என் பிள்ளை போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கதறி அழுதுகிட்டு இருக்கு. என்னம்மா என்ன ஆச்சு, போஸுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா கேட்கவும் போஸு கிணத்துல குதிச்சுட்டானாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி கடந்து கதறி அழுதுகிட்டு இருக்கு. போஸா ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அழுகவும் அப்படித்தானே உங்களை செத்து போகலே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னாசி சொல்லவும் பெத்த அப்பா மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் பிள்ளை இங்க உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, இப்ப இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கத்தவும் உன் பிள்ளை என்ன நல்ல காரியமா பண்ணியா, போனவன் அப்படியே போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சன்னாசி அவர் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா அப்பத்தான் எதுக்குத்தான் இவன் புத்தி இப்படியெல்லாம் யோசிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் பார்த்தா அழுதுகிட்டு இருக்காங்க. நான் என் பிள்ளைய பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு ஈஸ்வரி சித்ரா எல்லாரும் பார்த்தா பதறி அடிச்சு ஓடியாராங்க. ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா இங்க போஸை சேர்த்து வச்சிருக்காங்க. போஸ் பார்த்தா தலையிலலாம் அடிபட்டு இங்க முயற்சி மூச்சு இல்லாம கட்டிட்டெல்லாம் போட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஏண்டா போஸ் ஏண்டா இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி அழுகவும் நான் எதுக்குமா உயிரோட இருக்கணும், நான் ஏன் உயிரோட இருக்கணும், என்னை ஏன் காப்பாத்துனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் அழுகவும் என்னடா ஒத்த ஆம்பளை பிள்ளை, உன்னை இப்படியாடா நான் பார்க்கணும்னு நினைச்சேன், உன்னை எப்படி எங்கே உட்கார வச்சு உன்னை எவ்வளவு அழகு பார்க்கணும்னு நினைச்சேன், ஏண்டா நான் சொன்னதை கொஞ்சமாவது நீ கேட்டிருந்தா இந்நேரம் இந்த பிரச்சனை வந்திருக்குமாடா, உன் கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தானே சொன்னேன், எவகிட்டயோ போய் ஏதேதோ பிரச்சனை இழுத்து இப்ப இங்க கொண்டாந்து வச்சுட்ட, ஏண்டா போஸ் இப்படி ஒரு முடிவு எடுத்த, வீட்டை விட்டு போக சொன்னா அதுக்காண்டி உன்னை நான் அப்படியே விட்டுருவேனாடா, உன்னை அப்படியே தெருவிலையா விட்டுருவேனானு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி கத்திக்கிட்டு கிடக்கு. அப்பதான் போஸ் கேட்கவும் சரிம்மா அந்த தமிழ்ச்செல்வியுடைய கதை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் அவன் அந்த வீட்டை விட்டு போயிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் அவளே அவ வாயால எல்லா உண்மையும் சொல்லிட்டா, வயிற்றுல துணி மூட்டையை வச்சிருந்த விஷயத்த சொன்னதும் யாருமே எதுவுமே பேசாம அவங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கவும் அவளே நான் அந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பு, அவ ஆத்தாப்பா வீட்டுக்கு போயிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பதான் ஈஸ்வரி அவளை சும்மா நான் விட்டுற மாட்டேன்டா, அவளை ஜென்மத்துக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே நான் நுழைய விட மாட்டேன், உன்னை அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறதுக்கு காரணம் அவதானடா, அவளை இந்த வீட்டுக்குள்ள நான் விடவே மாட்டேன், அவளையும் சேதுவையும் மொத்தமா நான் பிரிச்சு காட்டுறேன்டா, அவளுக்கும் சேதுக்கும் விவாகரத்து வாங்கி மொத்தமா அவளை அவளுடைய ஆத்தாப்பா வீட்லயே நான் இருக்க வைக்கிறேன், அவ இந்த வீட்டுக்குள்ள நுழையவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா சபதம் விட்டுக்கிட்டு இருக்கு. சரிம்மா நான் எப்படிம்மா திரும்ப அந்த வீட்டுக்குள்ள வருது, நான் எங்கம்மா போவேன், எனக்கு யாருமா இருக்கா, வீட்டை விட்டு அப்பா பாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாரு, நான் எங்கம்மா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் புலம்பவும் அதுக்கு ஏன்டா இப்படி இந்த ஒரு முடிவு எடுத்த, நீ வெளியே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே, நான் உன்னை ஏதாவது ஒரு வீடு எடுத்து தங்க வச்சு நான் உன்னைய பாத்துக்கிற மாட்டேனாடா, தயவு செஞ்சு இப்படி ஒரு முடிவெல்லாம் எடுக்காத போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி போஸுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்க வீட்டுக்கு தமிழ்ச்செல்வி எல்லாரும் வந்துடுறாங்க. தமிழ்ச்செல்வி வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்கவும் வசந்தி செல்லப்பாண்டி எல்லாரும் தமிழ்ச்செல்விக்கு ஆறுதல் சொல்றாங்க. சரி விடு தமிழ் பாத்துக்கலாம், நீ தானே உண்மையை சொன்ன, நாங்க எல்லாரும் சொல்ல வேணாண்டானே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி சொல்லவும் நீ சொன்னதான், ஆனா நான் இன்னைக்கு உண்மையை சொல்லலைனாலும் ஈஸ்வரியத்தை சொல்லியிருப்பாங்க, அவங்க பிள்ளை போஸ்ட கையும் களமா சிக்க வச்சது நானு, அப்ப அவங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருப்பாங்களா, அவங்க ஃபைலையும் பணத்தையும் கேட்கும் போது நான் கொடுக்காம இருந்தேன் பாரு, அப்பயே அவங்க வந்து சொல்ல வேண்டியது, மொத்தமா இப்ப போஸோடைய கதை எல்லாம் தெரிஞ்சதுனால நான் சொல்லலைனாலும் அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க சொல்லியிருந்தா என் புருஷனுக்கு என் மேல இன்னும் கோபம் அதிகமா இருந்திருக்கும், நானே எல்லா உண்மையும் சொல்லி நானே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால இப்ப என் மேல அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அவ்வளவா கோபம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க.